மாமா வந்து எம்எஸ் பாஸ்கர். ஸோ என்னை வளர்த்ததே வந்து எம்எஸ் பாஸ்கர் தான். ஆக்சுவலி காந்தாரா சாப்டர் 1ல ஒரு கேரக்டர் எம்எஸ் பாஸ்கர் சார் பேசியிருக்க வேண்டியது. தமிழ்நாட்டில் தமிழில் பேசினால் தலை குனிவா தமிழன்னையே கரெக்டாக இந்த 2 நாளில் தான் டப் பண்ணணும் அப்படின்ற 2 நாளுக்கு தான் மாமா வந்து டெல்லியில் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு இருக்காரு. யாரோட வாய்ஸ்? அவர் தான் பேசலையே, அதுக்கப்புறம் யாரோட வாய்ஸா தெரிஞ்சுக்கலாமே. நோ, இட்ஸ் அபவுட் லைக் குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. காலையில் தாத்தா வீட்டுக்கு போனோம். தாத்தா சிவாஜி தாத்தா. ஓகே மாமா, அப்போ நான் இருக்கு சார் உங்களை பார்த்தா. என் கையில் நேஷனல் அவார்டு கொடுத்து தாத்தா பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கினேன். சந்தோஷத்தோட உச்சிக்கு போனேன்னு சொல்லவா வார்த்தையே இல்லைல்ல. விஜயகாந்த் சமாதிலாம் ஃபுல்லாக நான் தான். என் மாமா எது பண்ணாலும் அதில் கண்டிப்பாக கற்றுக்கிறதுக்கு ஒரு விஷயம். மாமா அஜித் சாருக்கெல்லாம் பேசியிருக்கீங்க மாமா நீங்கள் அப்படின்னா பேச வச்சாங்க, பேசுனேன். என்ன மாமு நீ வேற நம்மள வர்ற, நான் உன்னையே நம்பி வந்திருக்கேன். டப்பிங் எடுத்தோன்னே டப்பிங் பேசுகிறேன். அவமானப்பட்டு ஓரமாக உட்காந்து தான் டப்பிங் பேசினேன். எம்எஸ் பாஸ்கரோட மருமகனா உடனே என்னை எவனும் டப்பிங் பேசிடுவேன். எனக்கு அப்போ ரொம்ப சின்ன வயசு. ஸ்பைடர்மேன் பேசியிருந்தாரு சார், டெய்ல்ஸ் அழுகா இருக்கு, அவன் மூஞ்சியை வச்சு தேய்க்க சொல்லு அப்படின்னு போட்டிருப்பாரு. இவன் மூஞ்சி போட்டு அதில் தேய்க்க சொல்லு. ஃபர்ஸ்ட் பேசின சம்பளம் வந்து எனக்கு கொடுத்த சம்பளம் 25 ரூபா. உங்க மாமாவே 25 ரூபாய் எப்போ வாங்கினாரா? கொஞ்சம் பாருங்க, ஒரு 30 ரூபா வாங்கிக்கோங்க சார். பாருங்களா, அயன்மேனோட இது வந்து விஜய் சேதுபதி சார் கொடுத்தப்போ நிறைய அதுக்கும் சம்மதமே கிக் பட்டஸ்கி டைலாக் ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டு மீறி இருக்கும்போது போது காலை நீட்டிட்டு தலையில கை வச்சுக்கிட்டு பேசாம படுத்துட்டு நான் நல்லா பண்றேன்னா அதுக்கு முழுக்க காரணம் என்னை தூக்கி வளர்த்த என் மாமன் எம்எஸ் பாஸ்கர். அம்மா பேர் ஹேமமாலினி, மாமா வந்து எம்எஸ் பாஸ்கர். ஸோ என்னை வளர்த்ததே வந்து எம்எஸ் பாஸ்கர் தான். ஏன்னா அம்மா வாஸ் வெரி பிஸி அந்த டைமில். ஸோ மாமா அந்த இன்டு டப்பிங் ஆக்டிங் குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வளர்த்தது எங்கள் மாமா தான். எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து இப்போ ரீசெண்டாக நேஷனல் அவார்டு வந்து வாங்கியிருந்தாரு. அனௌன்ஸ் பண்ண டைம்லேயே வந்து பயங்கரமாக ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவரோட க்ரோத் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேபி இப்போது இருக்கிற பசங்களுக்கு வந்து அவர் எங்கே ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்றதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். ஒரு டப்பிங் இடத்துல இருந்து சீரியலுக்கு போய், சீரியல்லேருந்து சின்ன சின்ன படங்கள் கேரக்டர் அப்படி போய் இன்றைக்கி வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு நேஷனல் அவார்டு வரைக்கும் வந்திருக்காருன்னும் போது இது ஒரு பெரிய ஜேர்னியில் நீங்கள் பக்கத்துல இருந்து பார்த்துருப்பீங்கல்ல, உங்களுக்கு எப்படி இருக்கு? மலைப்பா இருக்கா? மலைப்பா இல்லை, லைக் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லைக் இந்த சம்பவம் இது நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். ஆக்சுவலி காந்தாரா சாப்டர் 1ல ஒரு கேரக்டர் எம்எஸ் பாஸ்கர் சார் பேசியிருக்க வேண்டியது. வேண்டியது எஸ், பேசியிருக்க வேண்டியது. ஓகே, என்ன ஆயிடுச்சுன்னா சார் கடைசி அந்த கேரக்டருக்கு யாரா போடலாங்கும் போது என் வாயிலேருந்து அந்த வார்த்தையை நான் எடுத்துகிட்டு வரக்கூடாது. பிகாஸ் கம்பெனிஸ் சார் நான் அப்படின்னு அங்கே அப்படி அப்புறம் அங்கேருந்தே வந்துருச்சு அந்த டைரக்ஷன் டீமில். ஓகே அப்படின்னு. ஆனால் அவங்க கேட்ட டைமில், ஆனால் அப்போ ரிஷப் ஷெட்டி சாருக்கு வாய்ஸ் டெஸ்ட் பேசி தான் ஓகே பண்ணுவார். நான் கெஞ்சி கூத்தாடி மாமா கிட்ட வாய்ஸ் டெஸ்ட் பேச வரைக்கும் பர்மிஷனும் வாங்கிட்டேன். ஆனால் கரெக்டாக இந்த 2 நாளில் தான் டப் பண்ணணும் அப்படின்ற 2 நாளுக்கு தான் மாமா வந்து டெல்லியில் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் பேச முடியல. இல்லைன்னா இந்த படம் இன்னொரு ஒரு வைபை கொடுத்துருப்பாரு. அவரும் உள்ள வந்திருப்பாரு. ஆமா, அவரு உள்ள வந்திருப்பாரு. இன்னும் நாங்க கத்துக்கிட்டு இருந்திருப்போம். தெரிஞ்சுக்கலாமா என்ன யாரோட வாய்ஸ்? அவர் தான் பேசலையே, அதுக்கப்புறம் யாரோட வாய்ஸா தெரிஞ்சுக்கலாமே. நோ, இட்ஸ் அபவுட் லைக் ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி தான். ஓகே ஓகே, நைஸ். அண்ட் என்னமோ கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, நான் டாபிக்கை மாற்றி எம்எஸ் பாஸ்கர் அது எப்படி வியப்பா இருக்கு அந்த கண்டென்ட். லைக் வாங்கியாச்சு, லேண்ட் ஆகிட்டாரு. அடுத்த நாள் காலையில் அவர் வந்து சிவாஜி சாரை அப்பான்னு தான் கூப்பிடுவார். ஆமாம் ஆமாம், கமல் சாரை அண்ணன் தான் கூப்பிடுவாரு, ரஜினி சாரை அண்ணன் தான் கூப்பிடுவார். என்ன ஸ்கூல் டைம்லேருந்து நான் வந்து ரஜினி அங்கிள், விஜயகாந்த் அங்கிள் இப்படிங்கும்போது ஸ்கூல் பசங்களை கிண்டல். ஆமாம், கூட பிறந்தாரு இவர் அங்கிள், இல்லை ரஜினி அங்கிள் அப்படி. ஆமாம், இவங்க பெரிய மீனா இவர், ரஜினி அங்கிள். ஸோ யோசிச்சு பாருங்க, இவங்க இப்படி கூப்பிடும்போது நான் எப்படி கூப்பிட முடியும்? அப்படி தான் கூட. அதுக்கப்புறம் காலையில் தாத்தா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நானும் எந்த தாத்தா, சிவாஜி தாத்தா. ஓகே மாமா, அப்போ நானும் சார் உங்களை பார்த்தா சார் நானும் வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு காரு நான் ஓட்டிகிட்டு வரேன். ஏன்னா அவர் நேஷனல் அவார்டு கொண்டு போய் வைக்கணும், விஜய் வீட்டுக்கு போகணும், விஜயகாந்த் சமாதிக்கு போகணும், இப்படிலாம் இருக்குது. ஸோ நான் வண்டி ஓட்டுறேன்.
என் வண்டி நான் யாரையும் ஓட்ட விட மாட்டேன் அப்படின்னு என் பொண்டாட்டியை பார்த்தேன். என்னன்னா என் பொண்டாட்டி நேற்று கார் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே என் காரை நான் யாரையும் ஓட்ட விட மாட்டேன் நான் சொன்னேன். ஏன்னா அல்பத்தனமா பேசுறியான்னு அவன் என்ன சொன்னான் லவுட் ஸ்பீக்கர்ல, இதுக்கு பேர் என்ன இது? சரி ஓகே மாமா நான் என் காரில் முன்னாடி போகிறேன், நான் அந்த மாலையெல்லாம் வாங்கிட்டு போயிடுறேன், நீங்கள் பின்னாடி வந்துருங்க அப்படின்னு வந்தாச்சு போயாச்சு. நேஷ்னல் அவார்டு வாங்கினதை அவர் பார்த்தது உங்களுக்கு எப்படி இருந்தது, வியப்பாக இருந்ததான்னு கேட்டிங்கல்ல. போயாச்சு, காலில் வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, எல்லாம் முடிச்சு ஃபோட்டோலாம் எடுத்தோன்னே என் கையில் நேஷ்னல் அவார்டு கொடுத்து தாத்தா பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கினார். இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு மட்டும் சொல்லுங்கள். என் பிரமிப்பாக இருக்குன்னு சொல்லவா, வியப்பாக இருந்ததுன்னு சொல்லவா, சந்தோஷத்தோட உச்சிக்கு போனேன்னு சொல்லவா, வார்த்தையே இல்லைல்ல. நேஷ்னல் அவார்டை வாங்கின வந்து தூக்கி கையில் கொடுத்துட்டாரு. என்னையா ஃபோட்டோ எடுக்க சொல். விஜயகாந்த் சமாதிலாம் ஃபுல்லாக நான் தான் கையில் வச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். பார்த்து பல பேர் ஃபோனு இந்த மனுஷன் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து ஏண்டா அவன் சும்மா நான் ஃபோட்டோக்கு பாசு கொடுக்குறாண்டா வச்சிருக்கேன். ஐயே இப்படி வைத்திருச்சல் பிடிச்சி திரும்புகிறீங்களே அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து ஓகே மாமா எது பண்ணாலும் அதில் கண்டிப்பாக கற்றுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, அது நான் மட்டும் இல்லை, எல்லாருமே லைக் ஒரு விஷயந்தான். நான் இப்போவும் பார்த்து சொல்கிறது, யாருக்கிட்டையாவது இதாகிடுச்சுன்னா என் மாமா சொல்ல ஒரு இடத்துல, நீ எவ்வளவு கேவலமானவன்னு என்ன நினைக்கிறியோ அதை விட கேவலமானவண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. லைக் நீ என்னை பற்றி இப்படி நினைக்காதடா நான் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, ஆனால் அதை விட கேவலமான நினச்சிக்கோ அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் எப்படி ஆகிட்டேன்னா என்னை பற்றி சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா மாமா அப்படி சொன்னாங்க, நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. வானம் கருப்பாக இருக்குன்னு சொல்கிறதுனால வானம் வந்து மழை பெய்ய போகுதுன்னு ஒரு மீனிங் இருக்கும், அதாவது கருமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வானம் அழுக்காக இருக்குன்னு சில பேர் நினச்சானா அதுக்கு நம்ம பொறுப்பாக இருக்க முடியுமா? அது கருப்பாக இருக்குன்னா மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம். சில பேருக்கு அது அழுக்காக இருக்குன்னு சொல்லுவான். ஸோ நம்ம அடுத்தவன் நம்மளை பற்றி எப்படி பேசினாலும் கவலை இல்லை, வானம் கருப்பாக இருந்தாலும் அது அழுக்காகாது. எங்கள் மாமா வந்து MS பாஸ்கர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் ஃபஸ்ட்டு பேசின சம்பளத்தில் வந்து எனக்கு கொடுத்த சம்பளம் 25 ரூபா. அதனால அது எவ்வளோ பெருந்தன்மையா இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் ஏதாவது எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, நான் பேசுனா கைத்தட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இல்லை. அவர் சம்பளம் கேட்டார், சார் அவங்க மாமாவே 25 ரூபாய் எப்போ வாங்கினாரா, இப்போ எடுத்துட்டு வந்து 25 வாங்க சொல்ல எப்படி அதெல்லாம் மனசாட்சி வேணாம். ஆமா பார்த்து சார், அடுத்த வாட்டில இருந்து கொஞ்சம் பாருங்க, ஒரு 30 ரூபா வாங்கிக்கோங்க சார். பாருங்களா, நான் அதுதான் பணம் கேட்டேன், நான் 30 தான் கேட்டேன், என்ன ஒரு 0 அதிகமா போட்டேன். புரியுது இல்ல, அதுதான் பிரச்சனை. MS பாஸ்கர் சார் வந்து அஜித் சாருக்குலாம் டப் பண்ணிருக்காரு. ஆமாமா, நான் அது ஒரு வாட்டி பார்த்துட்டு நான் தான் அதை கிளிப்பை கட் பண்ணி அனுப்புனேன். ஆமா அஜித் சாருக்கெல்லாம் பேசியிருக்கீங்க மாமா நீங்க அப்படின்னா, பேச வச்சாங்க பேசுனேன். ஸோ பாசு மாமா கிட்ட டப்பிங் பேசுறது, அவர் பேச வைக்கிறது, அவரை பேச வைக்கிறதுன்னு சொல்ல முடியாது, அவர் பேசும்போது நம்ம கூட உட்காந்து எடுக்கிறது எல்லாமே ஒரு அழகு, நம்ம கற்றுக்கலாம், நிறைய கற்றுக்கலாம் டப்பிங்லேருந்து. இன்னொன்று MS பாஸ்கர் சார் வந்து நிறைய படங்களுக்கு பண்ணியிருக்காருல்ல. ஆமாம், ஸ்பைடர்மேன் பேசியிருக்காரு என்கிட்டயே. மாமா வந்து ஸ்பைடர்மேன்லாம் அந்த பத்திரிகையாளர். ஆமாம், ஓகே, அதில் சீன்லாம் அது வேற, அது என்னுடைய சீனியர் ரைட்டர்ஸு, அது எனக்கு அப்போ ரொம்ப சின்ன வயசு. சார் டெய்ல்ஸ் அழுக்காக இருக்கு, அவன் மூஞ்சியை வச்சு தேய்க்க சொல்லு அப்படின்னு போட்டிருப்பாரு டைலாக். அதெல்லாம் இப்போ என்னோட எந்த அளவுக்கு எனக்கு நல்லா வந்துட்டு இருக்கு, நான் நல்லா பண்ணுறேன்னா அதுக்கு முழுக்க காரணம் என்னை தூக்கி வளர்த்த என் மாமன் MS பாஸ்கர், என்னை வளர்த்த தாய் ஹேமமாலினி, என்னை வளர்த்து கொண்டு இருக்கும் என் தாய் பொண்டாட்டி கௌதமி அப்படின்னு. ஓகே, அண்ட் ஒரு விஷயம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே எனக்கு தோணுது சார், நீங்க பேசிட்டு இருக்கும் போது எனக்கு நீங்க பேசின வாய்ஸ் எல்லாம் அப்படியே மண்டைக்குள்ள வந்துட்டு போகுது. அப்படியே விஷுவல்ல கட் பண்ணி போட்டீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கு, எனக்கு பேச சொல்லாதீங்க, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் காட்டா. புரியுது சார், பட் என்னோட நான் இது வந்து மாதிரி உள்ள ஃபோர்ஸ்டா தான் நுழைக்கிறேன். அந்த கிக் பட்டஸ்கி டைலாக் ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டு மீறி இருக்கும் போது காலை நீட்டிட்டு தலையில கை வச்சுக்கிட்டு பேசாம படுத்துட்டு, இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் சார், இது எல்லாருக்குமே பொருந்தும், குறிப்பா இந்த கொரோனா காலத்துல எல்லாம் வந்து என்ன பண்றது அப்படியே நினைக்கிறீங்க, எல்லாருக்குமே பொருந்தும். இப்ப நம்ம வெற்றியை பார்த்துட்டு எதிரில் ஒருத்தன் வயிறு எரிஞ்சானா அவனும் இந்த டைலாக பேசிட்டு படுத்துடலாம். நீங்க சொல்ற அந்த டைலாக் மாதிரி இருந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில வந்து பொறாம இந்த போட்டி இது எதுவுமே அப்படியே ஜாலியா போகும். டப்பிங் நல்லா இருக்கணும்னால் டப்பிங் ஆர்டிஸ்டுகள் நல்லா இருக்கணும், அண்ட் ரைட்டர்ஸ், டப்பிங் படங்களுக்கு ரைட்டர்ஸ் உட்காரணும், நாட் த டிரான்ஸ்லேட்டர்ஸ். ஸோ அதுதான் ஒரு விஷயம். கரெக்ட் சார். இந்த இன்டர்வியூ வந்து காமெடி, ஃபைட்டு, எமோஷன், பஞ்ச் டைலாக் எல்லாமே இருக்கு சார், எல்லாமே இருக்கு. உங்க டப்பிங் பாக்குற மாதிரியே எனக்கு இருக்கு. இப்போ நான் ஸ்டுடியோல உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அந்த ஒரு ஃபீல் தான் வந்து இல்ல லைக் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், எல்லாருக்கும் எனக்கும் நான் அழுத சிச்சுவேஷன்ஸும் இருக்கு.
நமக்கெல்லாம் லவ் ஃபெயிலியர்லாம் அசால்ட்டாக வந்துட்டு போகும். கண்ணா பின்னா 3 மாதத்துக்கு ஒரு லவ் ஸ்டோரிலாம் லவ் ஃபெயிலில் வீட்டில் பார்ப்பாங்களே இன்டர்வியூ? அவளுக்கு தெரியுமே, எக்ஸ் லவ் வரைக்கும் லாஸ்ட் லவ் வரைக்கும் அவளுக்கு தெரியும். ஸோ அவள் சொல்லி நான் வந்து அப்புறம் லவ்வெல்லாம் இல்லை, இப்போல்லாம் இல்லை, இப்போல்லாம் கொஞ்சம் மெச்சூர் ஆயாச்சு. இப்போ இருந்த பிரச்சனை தானே அதுதான் நீங்க மேரேஜ் ஆயிடுச்சுன்னுங்க. இப்போ மேரேஜுக்கு அப்புறம் தான் எனக்கு 4 லவ்வே வந்தது. Oh my God! ஸோ அதுக்கப்புறம் பொண்ணெல்லாம் வளர்ந்து பெருசானதுனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. பட் லைக் நான் அழுதுருக்கேன், புலம்பியிருக்கேன். சில சுச்சுவேஷனில் என்ன மீறி அழுகெல்லாம் வந்து அவமானத்தோட, அவமானம்னா என்ன அவமானம்ன்ற எப்படின்னா நம்ம தான் எல்லாம் நினச்சிட்டு இருப்போம். ஒரு சுச்சுவேஷன் நம்ம கண்ணாடி மாளிகையில் நின்றுட்டு இருக்கிற வாழ்க்கை என்னோடது. கண்ணாடி மாளிகையில் வாழ்ந்த வாழ்க்கை. நான் நிற்கிற இடம் மட்டும் உடஞ்சி நொறுங்கி கீழே விழுந்தால் எப்படி இருக்கும்? அதுலேருந்து நான் மீண்டு வரும்போது ரொம்ப அசால்ட்டாக இருக்கும். அது அழுது எங்கள் அம்மா கிட்ட எனக்கு விஷம் வாங்கி கொடுத்துருமா, அந்த நாய்க்கு ஒரு பீர் வாங்கி கொடு, வர புலம்புது பாரு அப்படின்னு தூங்குறது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக நான் ஒரு குடும்பத்தால் வளர்க்கப்பட்டவன். ஸோ டப்பிங் எடுத்தோன்னே டப்பிங் பேசுகிறேன். அவமானப்பட்டு ஓரமாக உட்காந்து தான் டப்பிங் பேசினேன். அம்மாவோட MS பாஸ்கரோட மருமகனால் உடனே என்னை ஒன்றும் டப்பிங் பேச வைக்கல. பட் பேசக்கூடாதுன்னு சொன்னவனை வெறுப்பேற்ற 9 வயசில் சவுண்ட் வச்சுட்டாரல்ல, அதைத்தான் நான் எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறேன். லைக் இது எப்படின்னா, இது பஞ்ச் டைலாகும் வச்சுக்கோங்க, இல்லை தத்துவமாகவும் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து 2 பேர் ரொம்ப பிடிக்கும். மாமா அம்மாவை தவிர நான் ஃபாலோ பண்ணுற 2 பேர் ரொம்ப, ஒன்று சார்லி சாப்ளின், இன்னொன்று வந்து ஹிட்லர். இவங்க 2 பேர் பிடிக்கும். இவங்களை வச்சு மட்டும்தான் என்னோட எண்ணங்களும் இதுவும். நான் அடுத்த ஒருத்தனை தாண்டி போகணும் அப்படின்னால் இவங்க 2 பேருடைய மூவ்மெண்ட் தான் இருக்கணும். சரி, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பிரதர், நீ யார் என்று கேட்பார்கள், யாருக்கும் சொல்லாது. முடியாது என்பார்கள், முயலாமல் இருப்பாதே. தோல்வி என்பார்கள், ஒருபோதும் நம்பாதே. நீ உண்டு, கனவுண்டு, உன்னோடு நம்பிக்கை உண்டு என்றாலே உலகத்தில் இடம் உண்டு, வாடா. அவ்வளோதான், சிம்பிளாக வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். சூப்பர் சார், நைஸ். நிறைய விஷயங்கள் காந்தாரா உட்பட்டு, காந்தாரா இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பேசுனீங்க. நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு கேட்க. காந்தாரா பார்க்காதவங்க மறுபடியும் தியேட்டரில் போய் பாருங்க. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ரைட் ஆனோ, ஒரு டப்பிங் படம் ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது காந்தாரா தான் கேள்விப்பட்டேன். ஓகே. ஏன்னா டப்பிங் படத்துல ஒரிஜினல் லாங்குவேஜ் போடுவாங்க, இதை போட மாட்டாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய சந்தோஷம் நினைக்கிறேன். ஸோ காந்தாராவை பாருங்க, நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பர் சார். அண்ட் ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்து ஏதாவது ஒரு டைலாக் சார், உங்களோட டைலாக். இவ்வளோ நேரம் மூச்சு கொடுத்து அந்த டைலாக் தானே பேசுறேன். சூப்பர் சார். லாஸ்ட் சார், எண்டில் ஒரு டைலாக் வேணும்ல, அந்த பஞ்சோட முடிக்கலாம். உலக தொலைக்காட்சியில் முதல் தடவையா வானத்தில் பறக்கிற ஃப்ளைட்டை சுட சொன்னீங்க, நானும் யோசிக்காம பட்டுன்னு சுட்டேன். இப்போ நான் சொல்றது தான் முடியுது, நான் சொல்றது தான் நீ கேட்கணும். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். நைஸ் சார், நைஸ் சார். நிறைய பேசியிருக்கோம். இப்போ தமிழ்ல வந்து எதை போடுறதுன்னு தெரியலன்றீங்களா? அப்படிலாம் இல்லை சார், எல்லாத்தையுமே போட்டுருணும். ஒரு வீடியோ பத்தாதுன்னு நினைக்கிறேன். டப்பிங் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு விஷயத்த ஆல்ரெடி பேசணும். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி லோ ஆனதுக்கான காரணமும் நீங்க சொன்னீங்க. அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல குவாலிட்டி ஹையும் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ காந்தாராவே பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், கன்னடம்லேயே போய் பார்த்துடலாம் சேஃபா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, சரி ஒருவேளை கன்னடத்தில் வந்து டிக்கெட்ஸ் இல்லை ஷோஸ் இல்லை அப்படின்னா தமிழுக்கு போகிறாங்க. போயிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு தாட் என்ன வருதுன்னா, ஓகே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு, ஒரு தமிழ் படம் பார்த்த ஃபீல் இருக்குது. எங்கேயோ அவங்க கெடுக்கலை. மெயினாக வந்து ஏன் வந்து ஒரு டப்பிங் படத்தை பார்க்க விரும்ப மாட்டாங்கன்னா, கெடுத்துட போகிறாங்க, அந்த கோரே கெடுத்துருவாங்க அப்படின்னு. நீங்கள் கூட நிறைய அயன்மேனோட இது வந்து விஜய் சேதுபதி சார் கொடுத்தப்போ நிறைய அதுக்கும் சம்மதமே இல்ல, மிக்ஸ்டான. ஆக்சுவலா இது மணிகண்டன் பேசும்போது, வாய்ஸ் எடுக்கும்போது, மணிகண்டன் பேசணும் அப்படிங்கும்போது, கம்பெனிஸ் எல்லாம் பேசினாலும் எங்களுக்கு சின்ன வயசுல தெரியும் போது நான் ஃபோன் பண்ணி மணிக்கிட்ட, தலைவர் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கும்போது, மணி தாராளமாக பேசு, மணி யோசிச்சதுக்கான ரீசன் தெரியும், நீங்கள் சொன்ன ரீசனாகவே இருக்கலாம். வேணாங்க, நம்ம ஆளுங்க விஜய் சேதுபதியே கலாய்க்கிறவங்க, நம்மளை கலாய்க்கிறதுக்கு எவ்வளோ ஆக போகுது அப்படிங்கிறது அந்த ஒரு டாக் வராது. நீ பேசினால் அது நல்லா இருக்கும்னு ஐ ப்ராமிஸ்ட் மணிகண்டன். அதுக்கப்புறம் மணிகண்டன் கார்டு. பட் ஆனால் ரெண்டுமே வேற வேற. ஏன்னா காந்தாரன்றது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும்ல. ஆமா ஆமா, நல்லா வந்துருச்சு ஓகே, இல்லைன்னா என்ன இருக்கும். அந்த ஒரு தமிழில் ரிலீஸ் பண்ண, மேபி தமிழ்னு இல்லை, அந்த ஊர் மொழியில் ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஊரில் இருக்கிற கொஞ்சம் ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டை வச்சு, யூஷுவல் டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்லாமல் சமந்தாலாம் டப் பண்ணியிருக்காங்க சார் சில படங்களில். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் அதே மாதிரி விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு, சித்தார்த் பண்ணியிருக்காரு, சிங்கம் புலிஸ். இதெல்லாம் நாங்கள் எப்போ பண்ணிட்டோமே. சசாங் ரெடம்ஷன் MS பாஸ்கர் டப் பண்ணியிருப்பார், மார்கன் ஃப்ரீமேன். அதெல்லாம் அப்போவே பண்ணிட்டோம். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு மலையாள படம் ஒன்று பார்த்தேன் சார். அதில் வந்து
அந்த ஹீரோ ஒரு ஃபெமிலியரான ஹீரோக்கு வந்து டப்பிங் கொடுத்துருக்காங்க. பட் அது டப்பிங் மாதிரியே தெரியல. அவங்க ஏஐ ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க போல. அவரோட ஒரிஜினல் டோனே வருது, அதில் ஒரிஜினல் வாய்ஸ் மாதிரியே இருக்குது. ஆனால் கிளியராக தமிழ் டப் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இது வந்து வரமா சாபமா? இந்த வரம் சாபம்ன்ற மேட்டருக்குள்ளேயே நான் போக மாட்டேன். பிகாஸ் என்ன வரம் சாபம்னா ஒன்று பாசிட்டிவிட்டி இல்லை நெகட்டிவிட்டி. ஆமாம், பாசிட்டிவா நெகட்டிவா? நான் ஒரு படம் பண்ணேன், ஏஐ பண்ணது. மறுபடியும் படம் பேரை சொல்லணும்னா எதுக்கு சொல்ல நான் அப்புறமா வேணா சொல்லுங்க. ஏஐ பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹீரோ பேசின மாதிரியே இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் எடுத்த டப்பிங் ஆர்டிஸ்ட் வாய்ஸ் தான் கேட்டுது. எனக்கு அப்படி தான் கேட்டுது. ஸோ ஏஐ நான் தான் சொல்கிறேனே, ஏஐ வரட்டும். அது வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கா, நீ இந்த ஏஐன்ற ஒரு விஷயத்தை வச்சு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை பயமுறுத்திட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற சில பேர். என்ன பேமெண்ட் கேட்டனா ஏஐ வந்துருச்சுங்க. அப்புறம் அவ்வளோதான். இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கலைஞனுக்கு ஆர்வம் இருக்கிற வரைக்கும், அந்த கலைத்தாயுடைய சப்போர்ட் அவனுக்கு இருக்கிற வரைக்கும், அவனுடைய ஆசையை இஷ்டப்பட்டு அவனுடைய வேலையை லவ் பண்ணி பண்ணுற வரைக்கும் ஏஐ இல்லை ஜெட்டையே வந்தாலும் நம்ம வேலையை வந்து கெடுக்கவே முடியாது. ஸோ இது வருவோம்ல, இது விடுங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், கலர் வந்தது, டிஐ வந்துருச்சு. டிஐன்னு வாங்க, அதுக்கு ஏஐக்கு முன்னாடி டிஏஏ வந்துருச்சு. இப்போ நான் கெட்டா போயிடுச்சு. டிஏ பார்த்தவங்களுக்கு ஏஐ பயமுறுத்துறீங்க போங்கடா. ஸோ அதெல்லாம் இப்போ ஒரே ஒரு அர்த்தம் தான். ஏஐ கேன் கிவ் யூ ஒரு வாய்ஸ். நான் வேணா சவால், என் வாய்ஸை விட முடியுமா கொடுக்க முடியுமான்னு சவால் விடுறதெல்லாம் விட்டுருங்களேன். ஏஐ கேன் கிவ் யுவர் வாய்ஸ், பட் ஏஐ கான் கிவ் மை எக்ஸ்பிரஷன். எக்ஸாக்டா அதான் கேட்கணும். நான் இந்த டைலாக் இப்போ இப்படி பேசுவேன், அடுத்த டேக்லேயே நான் வேறு மாதிரி பேசுவேன். யார் நீ அப்படின்னு நான் கேட்பேன். இப்போ அந்த ஏஐ பண்ணுறதுக்கு நீ வேற ஒருத்தனை பேச வைக்கணும். நான் யாருன்னு கேட்பேன், யார் நீ அப்படின்னு நான் மாற்றி கேட்பேன். யாரா நீ அப்படின்னு நான் இன்னொன்று கேட்பேன். ஸோ நான் தானே கிரியேட் பண்ணோம். நீ இன்னொருத்தனை வச்சாலும் எல்லாம் ஒரே மாடலேஷனில் இருக்கும். ஏன்னா அவன் அவ்வளோதான் பேசுவான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வரந்தான். ஏன்னா அப்போ தான் அடுத்த ஆர்டிஸ்டுடைய வேலையை அவனுக்கு தெரியும். எப்போ ஏஐ தூக்கி ஏதாவது பிட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஆர்டிஸ்ட் அவங்க பேச கூப்பிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்ககிட்ட பேசினது. ஒரு கான்வர்சேஷன், ஒரு இன்டர்வியூ ஃபீல் இல்லாமல் அதை ரொம்ப ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப இல்லை, எனக்கும் அது ரொம்ப சந்தோஷம். தமிழில் பேசி அதுவும் தமிழோட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.